வாங்கப்பா. இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் அடுக்கு புரோட்டாவும் காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பும் செய்ய போறோம். முதல்ல நல்லா சுத்தம் செஞ்ச கோழிக்கறியை எடுத்துக்கோங்க. புரோட்டாவுக்கு மாவு தயார் பண்ணுவோம். மைதா மாவை ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. இதுல தேவையான உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் பால் ஊத்திக்கணும். மாவு நல்லா மென்மையா வர்ற வரைக்கும் கைய வச்சு நல்லா அடிச்சு பிசையணும். இப்போ குழம்புக்கு தாளிப்போம். சட்டியில எண்ணெய் ஊத்தி பட்டை, லவங்கம் போட்டுக்கோங்க. மேல தாராளமா எண்ணெய் ஊத்தி ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க. சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுத போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க. தக்காளி, பச்சை மிளகா சேர்த்து நல்ல குழைய வதக்கணும். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள்னு நம்ம வீட்டு மசாலாக்களை சேர்த்துக்கோங்க. சுத்தம் செஞ்ச கோழிக்கறியை போட்டு மசாலா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி கிளறணும். தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஒரு தட்டை போட்டு மூடி வைங்க. கறி நல்லா வேகட்டும். தேங்காயும் சோம்பும் அரைச்சு ஊத்துனா குழம்பு நல்ல திக்கா வாசனையா வரும். கறி வெந்ததும் இந்த தேங்காய் விழுத ஊத்தி ஒரு கொதி விடணும். இப்போ புரோட்டாவை தேப்போம். மாவை எடுத்து இப்படி மெலீசா கண்ணாடி மாதிரி இழுக்கணும். இப்படி சுருட்டி வைங்க. அப்போதான் அட்டுக்கட்டுக்கா வரும். கையாலேயே லேசா அமுத்தி வட்ட வடிவத்துக்கு கொண்டு வரணும். 2 பக்கமும் பொன்னிறமா செவக்கிற வரைக்கும் வேக விடுங்க. கல்லுல போட்டு எண்ணெய் ஊத்துனா வாசனை தூக்கலா வரும். சூடா இருக்கும்போதே இப்படி தட்டுனாதான் புரோட்டா பஞ்சு போல மென்மையாகும். குழம்பு ரெடி. மேல கொஞ்சம் மல்லித்தழைய தூவி இறக்கிடுங்க. வாழை இலைய போட்டு பரிமாற ஆரம்பிச்சிடலாம். இந்த மென்மையான அட்டு புரோட்டாவை இலையில வச்சு அது மேல சுட சுட கோழி குழம்ப ஊத்தணும். பாக்குறப்பவே நாக்குல எச்சி ஊறுது. புரோட்டா அந்த சால்னாவுல நல்லா ஊறி இருக்கணும். இதோ பாருங்க, ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டா சொர்க்கமே தெரியும். அப்பா, என்ன ருசி! ஹோட்டல் பரோட்டாலாம் இதுக்கு முன்னாடி தோத்துடும். நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி செஞ்சு அசத்துங்கப்பா. மறக்காம நம்ம பக்கத்தை பின்தொடருங்க. அடுத்த வீடியோல பாப்போம். ஹலோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.